ஹாய் விவாஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல். என்னுடைய டுடே ரொட்டீன் பார்க்கலாமா வாங்க. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் ரெடி. நம்ம வீட்டில் ரொம்ப நாள் ஆகுது வாழைப்பூ குக்கிங் பண்ணி. நம்ம மரத்தில் 2 மந்த்து 1 மந்த்துக்கு ஒன் டைம் வந்து வாழை மொட்டு வந்து வெடிக்கும். இப்போ வந்து ஒரு பூ வந்து வெடிச்சிருந்துச்சு. தார் போட்டு முடிஞ்சிருச்சு. பறிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதை வந்து தான் பறித்து இன்றைக்கி சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு பறிச்சிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடனே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தா அது வந்து கொட்டி போயிடுது அந்த இதழ்கள்லாம். எனக்கு வாழைப்பூனா ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் சமையலில் நான் சேர்த்துக்கிறது. யாருக்கெல்லாம் வாழைப்பூ ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழைப்பூ லேடிஸ் பெண்கள் வந்து நிறைய அடிக்கடி வீக்லி 1 டைம் வாழைப்பூ நம்ம சமையலில் சேர்த்துக்கணும். கருப்பை பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த வாழைப்பூ வந்து ரொம்பவே வந்து நல்லது. நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் வந்து ரெசிபி போட்டிருக்கேன், வாழைப்பூ ரெசிபி பெனிஃபிட்ஸும் நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழைப்பூவில் பருப்பு டால் கறி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அந்த மெத்தடில் 1.5 டம்ளர் துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி, நல்லா அதில் துவர்ப்பு இருக்கும். அதை வந்து நிறைய எடுத்துடக்கூடாது. இந்த துவர்ப்பு தான் நம்மளுக்கு உடம்புக்கு பெனிஃபிட்ஸு. சில பேர் வந்து அந்த துவர்ப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் கொஞ்சம் துவர்ப்பு வச்சு தான் வாழைப்பூ எப்போதுமே சமைப்பேன். நம்ம உடம்புக்கு வந்து துவர்ப்பு சுவை வந்து நம்மளுக்கு தேவை, நம்ம ஹெல்த்துக்கு. அதனால நான் அப்படி செய்துடுறது. ஒன்றா வந்து பருப்போடு சேர்த்து வாழைப்பூவையும் பொடிசாக கட் பண்ணி ஒன்றா வேக விட்டு மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் விட்டாவே நல்லா பாயில் ஆகிடும். அது நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கறிவடகம் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கறிவடகம் நான் தான் யூஸ் பண்ணுவேன். அது 2 ஸ்பூன் போட்டு, பெருஞ்சீரகத்தூள் வந்து பொடி நான் வச்சுருக்கேன் வீட்டில், அது 1 ஸ்பூன் கொடுத்து, வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டால் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தாளிப்பு கொடுத்து வச்சுருக்கோம், அதில் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் அந்த வாழைப்பூவை. இதில் கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு முருங்கை இலை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்தில் உள்ள கீரை இது. வாழைப்பூ மேக்ஸிமம் வந்து நம்ம குக் பண்ணும் போது பொரியல் மாதிரி செய்தாலும் டால் மாதிரி செய்தாலும் முருங்கைக்கீரை வந்து அதில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வந்து செப்ரேட்டாக சமைப்பீங்க, யாரெல்லாம் வந்து கீரை போட்டு முருங்கைக்கீரை போட்டு சமைப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வாழைப்பூ டால் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காம்பினேஷன் வந்து நம்ம வந்து சப்பாத்தி ரைஸு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ரைஸுக்கு சாப்பிட்டோம்னா இதோட மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். நான் இப்போது ரைஸ்க்கு தான் நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாழைப்பூ டால் கறி முடிஞ்சு. இதுக்கு சைடிஷ் வந்து கருவேப்பிலை துவையல் தான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் வந்து கருவேப்பிலை மரமே இருக்குது. அடிக்கடி வந்து துவையல் வந்து செய்து சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவேன், ஆசைப்படுவேன். பட் வந்து என்னால் செய்ய முடியாது. வந்து சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ச்சலாக ஆகிடும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து துவையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் நம்ம மரத்தை வச்சுட்டு நம்ம செய்து சாப்பிடாம இருக்கிறோமே, அதனால் நம்ம செய்வோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு இப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து கருவேப்பிலை துவையல் வந்து செய்து கொடுக்கறது அம்மாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சுகருக்கும் நல்லது, நம்மளுக்கு வந்து கண் ப்ராப்ளத்துக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை வந்து ரொம்பவே நல்லது. ஸோ யார் வீட்டிலலாம் வந்து கருவேப்பிலை மரம் நிறைய இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலையை வந்து நீங்கள்
யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சும்மா தாளிப்புக்கு தான் எடுப்போம். தாளித்து அதை வந்து தூக்கி போட்டுருவோம். அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடையாது. இது போல் நம்ம வந்து துவையலாக அரைச்சி சாப்பிடும்போது, சட்னியாக செய்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த துவையல் வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு தனி ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைப்பூ பருப்பு டால் கறி ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இதில் கருவேப்பிலை துவையலோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அந்த துவையல் வந்து காம்பினேஷன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இட்லி தோசை கூட இந்த துவையல் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரலான ஃபுட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. எவ்ரிடே நம்ம சேனலில் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you. bye bye.